Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 12 அதிகாரம் 37 அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். சாதாரண மக்களுடைய தேடல் என்ன என்று சொன்னால், விருப்பத்தோடு ஆண்டவராகிய இயேசுடைய உபதேசத்தை கேட்க அவர்கள் ஆயத்தமாக வந்தார்கள். விருப்பத்தோடே. விருப்பம் என்பது நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. விருப்பம் என்பது நம்முடைய மனதளவில், சிந்தை அளவில் எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் விருப்பமாக மாறுகிறது. ஒரு 10 பொருள் இருக்குதுன்னு சொன்னால், அந்த 10 பொருளில் ஒரு பொருளை எடுக்கணும்னு சொல்லும் பொழுது நமக்கு விருப்பம் ஏற்படுகிறது. அதை செலக்ட் பண்ணக்கூடிய, இது நமக்கு நல்லா இருக்கும், இதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்கிறது. விருப்பம், ஏக்கம். அந்த விருப்பம் ஒரு நாள், சில நேரத்தில் பல நாட்களாக காத்திருப்போம், அந்த விருப்பம் நமக்கு வராமல் இருக்கும். ஆனால் நாம் நினைத்திருக்கிற அந்த பொருளோ அல்லது அந்த செயலோ வந்த பொழுது விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வோம். விருப்பத்தோடு. இங்கே ஜனங்கள் விருப்பத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை, உபதேசத்தை கேட்க ஆயத்தமாக இருந்தார்கள். விருப்பத்தோடு கேட்டார்கள். விருப்பத்தோடு வசனத்தை கேட்டார்கள். யோவான் 7:46 வாசிக்கிறோம், அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவனும் ஒரு காலும் பேசியதில்லை என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த மனுஷன் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் பேசுகிறது போல ஒருவரும் ஒரு காலும் பேசினதில்லை என்று சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே நேர்த்தியாய் பிரசங்கித்தார். இன்றைக்கி நம்ம அனைவருடைய பிரசங்கத்தை பார்க்குறோம். யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணுகிறவங்கள பார்க்குறோம். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை பேசுவாங்க. 1 மணி நேரத்தில் 10 நிமிடத்திற்கு மேலாய் அந்த வசனத்தினுடைய விளக்கம் இருக்காது. மீதி 50 நிமிடங்களும் தங்களுடைய பெருமையையும் தங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களையுமே பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுனுடைய வார்த்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். இரவு பகலாக கேட்க ஆயத்தமாக இருந்தார்கள். அப்போ விருப்பம் என்பது அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு. பேசுகிற வார்த்தை பிரயோஜனமாக அவருடைய ஆவியிலும் அவருடைய சரீரத்திலும் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையாக வருகிற பொழுது தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நாம் செய்கிற ஊழியத்தை மக்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களா? நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களா? இன்றைக்கி நம்மை மற்றவர்கள் விரும்புகிறார்களா? நாம் செய்கிற காரியத்தை விரும்புகிறார்களா? பேசுகிற வார்த்தைகளை விரும்புகிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய பர்சன்டேஜ் மிக குறைவாக இருக்கும். காரணம் என்ன என்று சொன்னால், நான் பேசுகிற பேச்சு நமக்கு பிரியமாக இருக்கும், அது கேட்கிறவர்களுக்கு பிரியம் இருக்காது. நமக்கு விருப்பமாக இருக்கும், மற்றவர்களுக்கு விருப்பமாக இருக்காது. ஆனால் இயேசு பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் அது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்ததினாலே அதை சரியாக இயேசு அது மக்களுக்கு டெலிவர் பண்ணார். பேசுகிறவர் தான் மிக முக்கியம், வார்த்தை மிக முக்கியமாகவே வார்த்தைகளை சரியாக பேசுவதற்கு ஆண்டவராகிய இயேசு தன்னை பக்குவப்படுத்தியிருந்தார். பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தைகளை ஒன்றையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. வேத வசனத்தை சரியாக அவர் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் ஜனங்கள் அவரோட உபதேசத்தை கேட்க ஆயத்தமாக இருந்தார். இன்றைக்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சர்ச்சில் எப்போ பிரசங்கத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த வார்த்தையை, இயேசு பேசின வார்த்தைகளை விருப்பத்தோடு, உபதேசத்தை விருப்பத்தோடு ஜனங்கள் கேட்டார்கள். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு விருப்பத்தை வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு வாஞ்சி வைத்திருக்கிறோம். நம்முடைய கண்கள் எங்கே நோக்கி இருக்கிறது? உலகத்தின் பொருள்கள் மேல் நோக்கி இருக்கிறதா அல்லது கர்த்தருடைய வேதத்தின் மேல் நோக்கி இருக்கிறதா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோம்? விருப்பம் இருந்தால் தான் வாசிக்க முடியும். சில இடத்துல எழுதியிருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபித்தாயா என்று சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு சாதாரண காரியம்தான். ஆனால் அது ஒரு மனுஷனுக்கு விருப்பத்தை ஏற்படுத்த முடியாது. விருப்பத்தை ஏற்படுத்துவது என்பது சிந்தனை, நாம் ஆண்டவன் வைத்திருக்கிற அன்பு, பாசம், அதுதான் விருப்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே ஜனங்கள் விருப்பத்தோடு அவருடைய உபதேசத்தை கேட்க ஆயத்தமாக இருந்தார்கள். நாமும் ஆயத்தமாக இருப்போம், அவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருப்போம். இருதயத்தை தீர்மானம் எடுப்போம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை விருப்பத்தோடு வாசிப்பேன், வேத வசனத்தை விருப்பத்தோடு ஆராய்ந்து பார்ப்பேன், வேத வசனத்தை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வேன் என்கிற சிந்தையோடு கூட போகிற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, சுகம் கொடுக்கிறதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே வசனத்தை விருப்பத்தோடு கேட்க ஆரம்பிப்போம், விருப்பத்தோடு வாசிக்க ஆரம்பிப்போம், விருப்பத்தோடு மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நம்முடைய வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஜனங்கள் விருப்பத்தோடு நம்முடைய உபதேசத்தை கேட்டார்கள். நாங்களும் கூட விருப்பத்தோடு வசனத்தை வாசிக்க, வசனத்தை கேட்க, வசனத்தை மற்றவர்களை அறிவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விருப்பமில்லாமல் எதையும் நீண்ட நாட்கள் செய்ய முடியாது.
ஆனால் விருப்பம் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியும். நான் விருப்பத்தோடு செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி போடுகிறோம். இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.